எப்படி கிட்டாகும் ஏங்க சொல்லு தம்பரே. நீங்க சின்ன வயசுல யாருன்னா பார்த்து உங்க ஊர்ல பயந்துருக்கீங்களா? பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமா இருப்பாங்க. ஆனா பேசின உடனே என்ன இவங்க தானடா ஃப்ரெண்டியா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்களே. ஆமா, அது என்னன்னா காலேஜ்ல கூட என் கூட ஒரு சில பேர் இருக்காங்க. ஆள் நல்லா பார்த்தா வாட்ட சாட்டமா இருப்பாங்க. நம்ம பேச போனா பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தை மாதிரி பேசுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதே மாதிரி அவர் பார்த்துலாம் பயப்படுவோம் நம்ம, அதாவது அந்த பசங்களை பார்த்து. அப்புறம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தெரியும் என்னடா இவனை பார்த்து போய் நம்ம பயந்துமேடா அப்படின்னு. அதான் இது சொல்றப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சின்ன வயசுல இருக்கிறப்போ வந்து எங்க ஆயா ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல அப்பெல்லாம் என்ன சந்தை தான் இருக்கும். சந்தையில போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம காய்கறி ஆடு மாடு விற்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறது. ட்ரெஸ் கூட சந்தையில் தான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே போய் எடுத்திருக்கேன். முட்டத்தூர் சந்தையில் எங்கள் பெரியம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அது மாதிரி சந்தையில் தான் அப்போ போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க, விற்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சந்தையில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து ஆக்சுவலாக கால் ஒடிஞ்சிருக்கும் ஒரு கால். அவர் என்ன பண்ணுவார், அப்போல்லாம் அந்த கட்டை கால்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்டிஃபிஷியலான ஒரு லெக்கு வந்து ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு சேர் ஒன்று போட்டுப்பார் எங்கள் சந்தைக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி போட்டுட்டு உட்காந்துட்டு அவர் வந்து இது வாங்கின்னு இருப்பார். எல்லாருக்கிட்டையும் மிரட்டி காசு, இப்போ நீ உள்ளே போய் காய்கறி விற்றுட்டு வரனா, டே எனக்கு 2 ரூபா கொடு, நீ 4 ரூபா கொடு அப்படின்னு. எல்லாருமே அவர் பார்த்து ஆள் பார்க்கறதுக்கு நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார். ஆனால் பார்த்தா அவர் கொடுத்துருவாங்க கேட்குறப்பெல்லாம். ஏன்னா ஆள் வாட்ட சாட்டமாக கேட்டாங்கன்னா அடிப்பாருன்னு அவன். 2 ரூபா 4 ரூபா ஒரு ஆளுக்குன்னு கணக்கு பண்ணி வாங்கின்னு இருப்பார். இதே மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து ஒருத்தர் என்ன மாதிரி ரொம்ப தைரியமான ஆள் வச்சுக்கோங்க, நான் வந்து இப்போ காய்கறி கடைக்கு போகிறேன், அந்த சந்தைக்கு போகிறேன். போய் காய்கறி விற்றுட்டு வெளியில் வரப்போ பார்த்தோன்னா அந்த பையன்கிட்ட ஒரு காசு கேட்குறாரு. ஒரு சின்ன பையன் ஒல்லியா என்ன மாதிரி ஒரு எங்கான பையன் வச்சுக்கோயேன். அதான் அவங்ககிட்ட வந்து கேட்குறாரு, இது மாதிரி நீ போய் காய்கறி விற்றுட்டு வரல, எனக்கு வந்து நீ வந்து கமிஷன் கொடுத்துட்டு போனோம். இங்கே நீ சந்தைக்கு போயிட்டு வந்தோன்னா, அதாவது இந்த படத்தெல்லாம் காமிப்பாங்களே, போய் கடையெல்லாம் கலெக்ஷன் வாங்கிட்டு வருவாங்க, அவங்க தான் ஏரியாவை ஆண்டுன்னு இருப்பாங்க. அது மாதிரி அவர் கேட்குறாரு, எனக்கு காசு கொடுத்துட்டு போ, நீ வந்து எனக்கு 2 ரூபா காசு கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அந்த பையன். நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு நான் எடுத்தா வந்து சந்தையில் விற்று நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் எதுக்கு உனக்கு அதில் காசு கொடுக்கணும் அப்படின்னதும் இந்த வாட்ட சட்டமாக இருக்கிற ஒரு கோவம் வந்துடுது. என்னடா எல்லாரும் என்னை பார்த்து காசு கொடுத்துட்டு போகிறாங்க, நீ என்னடா என்னை எதிர்த்து கேள்வி கேட்குறது, நீ யார் நீ அப்படின்னு கேட்குறப்ப, நான் யார், நான் நார்மலான பையன்தான், நீ வந்து எனக்கு காசு கொடுக்க சொன்ன, என்னால் கொடுக்க முடியாது சொல்கிறேன், என்ன பண்ணுற பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சண்டை போடுறாரு. அப்போ தான் வந்து அந்த குண்டாகிறவருக்கு இது வந்துச்சு, என்னடா இது இவ்வளோ நாள்லாம் நம்மளை எவனையும் எடுத்து கேள்வி கேட்டதில்லை, நம்ம நடந்து போனது கிடையாது, நம்மளுக்கு ஒரு கால் இல்லைன்னு அவனுக்கும் வேற தெரியாது, நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன், இப்போ இவன் சண்டை போடுறானே, இப்படி இப்போ இவனை எப்படி நம்ம டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணுவார், இவர் கத்த அவருக்கும் கோவம் வந்துடும், 2 பேரும் கோவம் வந்துடும். இவர் அடிக்கலான்னு ஏந்து போகிறப்போ பார்த்தோன்னா அவரால் ஒரு போல்டாக ஏந்து நடந்து போக முடியாது, பார்த்தா தாங்கின்னு நடந்து போயின்னு இருக்கும். அப்புறம் என்ன மாதிரி ஆளுக்குன்னா ஒரு கேள்வி கேட்டவனுக்கு, என்னடா இவனுக்கு ஒரு கால் கூட ஒழுங்கா இல்லை, இவன் வந்து மெட்டி எல்லார்கிட்டையும் காசு வாங்கிறான்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து அந்த சந்தையில் இருக்கிறவங்களுக்கே தெரியுமானால இவருக்கு ஒரு கால் இல்லைன்றது புரியுதா. இதுல இருந்து இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்றேன்னா, நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் ஒரு கோமாளி கூட நம்ம ஏமாளியே தான் தெரியும். இதுதான் அந்த கதையோட கருத்து. நம்ம கேள்வி கேட்கணும், நிறைய விஷயத்துல வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் அங்கே வந்து நம்மளுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நான் வந்து சின்ன வயசுல இல்லை, ஒரு ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த என்ன சொல்கிறது ஜாதி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்க போவோம். நான் போகிறப்பெல்லாம் ஒரு டைமும் மணிக்கார்கிட்ட சண்டை போட்டு தான் வருவேன். ஏன்னா வந்து என்ன பண்ணுவார், மணிக்கார் வந்து காசு கொடுக்க சொல்லுவாங்க கையெழுத்து போடுறதுக்கு. அந்த தாலுகா ஆஃபீஸில் இருக்கிறவங்க நிறைய பேர், இது எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒன்றும் பொய் கிடையாது, நான் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கையெழுத்து போகிறது காசு நான் கொடுக்க முடியாது சண்டை போடுவேன். நீ இப்போ இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இழுக்கடிப்பாங்க. இருந்தாலும் நான் காசு கொடுக்காம நிறைய டைம் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்டனாங்க தான் ஒரு சில நேரத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காசு கொடுத்துட்டு வர சுச்சுவேஷன் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களுமே உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த தாலுகா ஆஃபீஸு, ஆர்ஐ ஆஃபீஸு, எங்கே போனாலும் காசு கொடுத்தா தானே வேலை நடக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேள்வி கேங்க. அது முடியாத சுச்சுவேஷனை பாவப்பட்டு இறக்கப்பட்டு கொடுத்துட்டு வர்றது வேற, அது ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நிறைய கேள்வி கேளுங்க. அதை வந்து உங்கள் பசங்களுக்குமே சொல்லி கொடுங்க. கேள்வி கேட்டால் தான் வந்து இந்த காலத்தில் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கேள்வி கேட்காம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் எல்லா சூழ்நிலையிலையும் லாஸ்ட் வரைக்கும் அந்த என்ன சொல்லுவாங்களே, நம்மளுக்கு கிடைத்த சிறந்த அடிமையும் அப்படின்ற மாதிரி ஆயிடுவோம் நம்ம எல்லாருக்குமே. இதான் இந்த ஸ்டோரியோட கருத்து. என்ன மாதிரி அதாவது ஒய்ஃப் எல்லாம் சொல்றாங்களே, நானா அவனுக்கு கிடைச்ச அடிமையா, ஒய்ஃப் அடிமை கிடையாது, வீட்டுக்காரங்க தான் அடிமை எல்லாரும்.